எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் திருச்சி சீனிவாசன். அன்பு நண்பர்களே, நடிகர் திலகம் சிவாஜி அவருடைய அற்புதங்களை ஒவ்வொரு வாரமும் நாம் பார்த்து வருகிறோம். 41 வாரம் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இப்போ இந்த வெள்ளிக்கிழமை 42வது வாரம். நம்ம பார்க்க போகிற படம் நடிகர் திலகம் சிவாஜி அவருடைய பட வரிசையில் 25வது படம். என்ன படம்? கல்வனின் காதலி. 13/11/1955 ரிலீஸ். இது கதை கல்கியோட கதை. டைரக்ஷன் நம்மால் விஎஸ் ராகவன். இந்த படம் வந்த வருஷத்தில் காவேரி, முதல் தேதி, உலகம் பலவிதம், மங்கையர் திலகம், கோடீஸ்வரன், கல்வனின் காதலி, மொத்தம் 6 படம் ரிலீஸ். இந்த 5 கோடீஸ்வரனும் 6 கல்வனின் காதலியும் ஒரே நாள் ரிலீஸ். 13/11/1955. பாருங்கள், நம்ம நினச்சிட்ருக்கோம் சொர்க்கம் எங்கிருந்தோ வந்தால் ஒரே நாள், இருமலர்கள் ஊட்டி வரை ஒரே நாள். ஆனால் இது பாருங்கள், கடைசியில் கோடீஸ்வரனும் நம்ம படம் கல்வனின் காதலியும் ஒரே நாள் ரிலீஸு. எப்படிலாம் பண்ணியிருக்காரு பாருங்கள். ஒரே நாளில் ஒரு பெரிய ஹீரோ 2 படமாலாம் விட்டுருக்காரு பாருங்கள். எத்தனை தடவை விட்டுருக்காரு பாருங்கள். அதுதான் சிவாஜி. அன்பு நண்பர்களே, அண்ணன் சிவாஜி ஒரு மிகப்பெரிய சாதனையாளர். அதுக்கு ஒரு உதாரணம், நம்மளுக்கு தெரிஞ்சு அண்ணன் சிவாஜிக்கு முன்னாடி நடிகர்கள் இருந்தாங்க. அண்ணன் நடிக்கும் போதும் இருந்தாங்க. அதன் பிறகும் தலைமுறையெல்லாம் வந்துச்சு. இன்றைக்கும் பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் சில பேரை சொல்லிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ நடிகர்கள் யாருக்குமே இவர் செஞ்ச சாதனை கிடையவே கிடையாது. செய்யவும் முடியல. அவ்வளோதான், அவுட். என்ன அது? அண்ணனோட ஃபஸ்ட்டு படம் பராசக்தி, 25வது படம் கல்வனின் காதலி, 50வது படம் சாரங்கதாரா, 75வது படம் பார்த்தால் பசி தீரும், 100வது படம் நவராத்திரி, 125 உயர்ந்த மனிதன், 150 சவாலே சமணி, 175 அவன்தான் மனிதன், 200 திரிசூலம், 225 தீர்ப்பு. இத்தனை படங்களும் 100 டேஸ் வெற்றி படங்கள் தான். இத்தனை படங்களும் 250 நாம் இருவர், 275 300 இதெல்லாம் ஓடலை. இது சிவாஜி செஞ்ச சாதனை. வேறு யாராவது ஒரு நடிகருக்கு இந்த மாதிரி, இன்க்ளூடிங் எம்ஜிஆர்லேருந்து எல்லாரையுமே நான் கேட்குறேன். ரஜினிகாந்த்ன்றாங்க, விஜய்ன்றாங்க, எல்லாத்தையும் கேட்குறேன். கமலஹாசன் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து 25, 50, 75, 100, 125, 150, 175, 200, 225 இது மாதிரி வரிசைகளில் வெற்றி படமாக அமைஞ்சு யாராவது ஒரு நடிகர் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம். இதுதாங்க சிவாஜி எவ்வளோ சாதனை பண்ணியிருக்காரு பாருங்க. அவரோட முதல் வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட படம் சிவந்தமன். முதல் சினிமாஸ்கோப் படம் ராஜராஜ சோழன். இதெல்லாம் சிவாஜி பண்ண சாதனைகள். அப்பேற்பட்ட அந்த நல்ல மனிதர் சினிமாவை நேசித்தார். அதனால் அவரோட தொழில் பக்திக்கு அவரோட ஆண்டன் அவரை நல்ல அழகோடையே நம்ம முன்னாடி காமிச்சிட்டு இருந்தோம். அவர் குழந்தை பருவத்தில் இருந்தது நமக்கு தெரியும். பராசக்தியில் என்ட்ரு ஆகும்போதும் தெரியும். அதன் பிறகு ஒரு 100 படம் கழித்து அவரோட ஃபேஸ் எப்படி இருந்துச்சு, முகம் எப்படி இருந்துச்சின்னு தெரியும். 200 திரிசூலத்துக்கு எப்படி இருந்துச்சின்னு தெரியும். அப்படியே வாங்க மேலே, கடைசியாக அந்த 300லாம் நடிக்கும்போது அவர் யாத்ரா மொழி இதிலெல்லாம் தாடி வச்சுக்கிட்டு கொஞ்சம் லீன் ஆகிட்டார். மற்றபடி முகத்தில் அந்த கலை, இந்த கடைசியாக என்னாசை ராசாவே அந்த படத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த முக கலை. அவர் அவ்வளோ ஒரு அழகாக தான் இருந்தார். சின்ன பிள்ளையிலையும் அழகாக இருந்தார், வயசாகியும் அழகாக தான் இருந்தார். ஆண்டவன் நம்மளை அந்த முகத்தை தான் அப்படி தான் பார்க்க வச்சான். கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். அவருக்கு 73 வயசு. இந்த மண்ணை விட்டு மறைஞ்சார். நமக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தம். ஆனால் அந்த பேஸ் மேக்கருங்கிறது அவருக்கு ஹார்ட்டில் வச்சது 2 வருஷம்தான். அதுக்கு மினிமம் கேரண்டி. கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஓடிடுச்சு. காரணம் என்னென்னா அவரோட மனசுக்கு, நல்ல மனசுக்கு அதை வச்சுக்கிட்டு நடித்தார். வேறு என்ன ராசாவெல்லாம் டான்ஸ்லாம் ஆடினார். அப்படி ஒரு கலைஞனுக்கு ஆண்டவன் அந்த ஒரு மதிப்பு மரியாதையோட அழகாக இருக்கும்போதே கொண்டு போயிட்டான். உண்மையாலுமே நான் இதில் கொஞ்சம் கூட இது பண்ண மாட்டேன், வருத்தப்பட மாட்டேன். நல்லது தான். பேர்பட்ட ஒரு இமயம், அவ்வளோ இதாக கொடி கட்டி பறந்தவர், வாழ்ந்தவர், அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி நல்ல அழகோடு நல்லபடியாக போய் சேர்ந்துட்டார்.
இன்னும் ஒரு 20 வருஷம் இருந்திருந்தாருன்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட இப்போ அவரோட வயசுக்கு அவரோட தோற்றம் எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அவர் கூட இருந்தவங்கெல்லாம் நினச்சி பாருங்கள். இதே எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணார், 70 வயசு தான் அவர் இறக்கும்போது. அதுக்குள்ளேயே அவருக்கு வந்து உடம்பெல்லாம் முடியாமல் போய் அமெரிக்கா போய் டயாலிஸ் பண்ணி அது பண்ணி புரூக்ளினில் போயிட்டு அந்த நியூஸ் ரீலில் காட்டுவான் அவர் மூஞ்சியை. அப்படியே காட்டுவான். அவர் வேக வேகமாக படிக்கட்டில் ஏறி அண்ணா சிலைக்கு மாலை போகிறதையும் காட்டுவான். அப்படியே புரூக்ளினில் டோப்பா முடியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த வழுக்க தலையோட இழைச்சி போய் உரிச்ச கோழி மாதிரி இருந்து நமக்கே பாவமாக இருந்துச்சு. என்னடா எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆகிட்டாரு, பேச முடியல, வாயை திறந்து பேச முடியல, ஆக்ஷன்லேயே பேசிகிட்டு இருந்தார், இறந்து போயிட்டார். அவர் வந்து கஷ்டப்பட்டது எல்லாம் மக்கள் அந்த மூஞ்சி இமேஜ் எல்லாம் அழிஞ்சு பார்த்தாங்க. கலைஞர் கருணாநிதி, அவருக்கு என்ன வயசு, 93 முடிஞ்சு 94 தான் இறக்குறாரு. அவர் எவ்வளோ கடைசி காலத்தில் கஷ்டப்பட்டார். யூரின் டியூப்பு போட்டுக்கிட்டு அங்கே பொம்மை மாதிரி அவரை உட்கார வச்சுட்டு, அவருக்கு அடையாளம் கூட தெரியல யாரையும். கடைசி காலத்தில் யார் வந்திருக்காங்கன்னு தெரியாது. சும்மா நச்சுக்கும் அவர்கிட்ட போயிட்டு காதில் பேசுகிற மாதிரி பேசுவாங்க. அப்படியே உட்காந்துருப்பார். ரொம்ப கஷ்டப்பட்டு ஆஸ்பத்திரிலாம் போய் நம்ம அதையும் பார்த்தோம், அந்த கோலத்தையும் பார்த்தோம். ஈவன் ஜெயலலிதா அம்மா அவங்களுக்கு என்னாச்சு, 64 66 வயசுலேயே முடியாமல் போய் பெட்டில் போய் படுத்து ரொம்ப அவங்கள காட்டாமல் கூட வச்சுருந்தாங்க, இமேஜ் போய்டுன்ட்டு. அது கடைசியில் நம்ம அமமுகவில் வெற்றிவேல் தான் துணிச்சலாக அந்த வீடியோ வெளியிட்டார். அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அப்போலோவில் அவங்க வந்து டிவி பார்க்குற மாதிரி உடம்பெல்லாம் இழைச்சி போய் அப்படியே பார்க்கவே சகிக்கல. அப்படியே அப்படின்ட்டு அந்த டாக்டர் சொந்தக்கார்ட்ட பேசுகிறாங்க, என்னப்பா என்ன எதுக்குப்பான்னு வச்சுக்கிட்டு கஷ்டப்படுத்திட்டுருக்கீங்க அப்படி இப்படின்னு. அப்படியே ஒரு உருக்குலைஞ்சு போய் ஒவ்வொருத்தரையும் நம்ம பார்த்துட்டோம், விஐபிஸ்லாம். ஆனால் அண்ணன் சிவாஜி மட்டும் அந்த மாதிரி கஷ்டம்லாம் படலை. நம்ம அந்த மாதிரி அவர் மூஞ்சியை பார்க்கணுன்னு நமக்கு ஆண்டவன் வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்கல. ஏன்னா பெருந்தலைவர் காமராஜர் அழகாக என்ன பண்ணார், அண்ணனை வந்து அன்றைக்கி பிறந்த நாள் வீட்டில் வந்து வாழ்த்திட்டு போகிறாரு. நைட்டு வீட்டில் போய் படுக்கிறாரு. காலையில் எந்திரிக்கும் போது உயிர் இல்லை, நைட்டு தூக்கத்திலே உயிர் போயிடுச்சு. எவ்வளோ அருமையான சாவு. அது வந்து ஆண்டவன் வந்து நல்லவங்களுக்கு அப்படி தான் சாவு கொடுப்பான். அது மாதிரி அண்ணன் நடிகர் திலகம் இந்த பேஸ் மேக்கர் செக்கப்புக்காக அப்போலோவுக்கு போகிறாரு. ஃபஸ்ட்டு வாரம் போகிறாரு சனிக்கிழமை. அடுத்த சனிக்கிழமை ஈவினிங் வந்து அவருக்கு உயிர் போயிடுச்சு. காரணம் அந்த பேஸ் மேக்கர், அவ்வளோதான், அதோட லைஃப் முடிஞ்சு போச்சு. ஆனால் நல்லா தான் தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு எப்போவும் மாதிரி இருந்தார். நமக்கு டிவிலலாம் பார்த்துட்டு தான் இருந்தோம். சினிமாலேயும் நடித்தார் அதுக்கு முன்னாடி கொஞ்சம். அந்த முகத்தோடு நல்லபடியாக போனார். நம்ம அதுக்கு வந்து கொடுத்து வச்சோம் ரசிகர்கள். கொஞ்சம் நினச்சி பாருங்கள், அவர் எல்லா சாதனையும் நடிப்பில் பண்ணிட்டு போயிட்டார். அதனால் அவர் இருந்து பெருசாக இன்னும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உடம்பும் அது உருக்குலைஞ்சு போயிருப்பார். அந்த முகம், அந்த பேச்சு வராமல், இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுற மாதிரிலாம் நடக்க முடியாமல் பெட் ரிட்டர்னாலாம் இருந்திருந்தார்னா நம்ம மனசுலாம் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம். அதை வந்து அந்த ஆண்டவன் கொடுக்கல பார்த்தீங்களா, அந்த நல்ல மனசுக்கு. ஏன்னா அது குழந்த மனசு, யதார்த்தம், வெகிலி, எதுவுமே மனசில் மறைக்க தெரியாது. அதே மாதிரி சூது, வாது, பொய், புரட்டு இதெல்லாம் தெரியவே தெரியாது. பச்சை குழந்தை தாங்க அவர். அப்படியே ஓப்பனாக பேசுவார். எதையுமே வந்து அவர் வந்து ஒரு கடவுளுக்கு சமமானவர். அதனால தான் ஆண்டவன் நல்லபடியாக அவரை கொண்டு போயிட்டான். அதனால் நம்ம என்றைக்குமே அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவர் இந்த மண்ணை விட்டு அவர் உயிர், அந்த உடல் மறைஞ்சிருக்கு, அந்த உயிர் வந்து மறையில் நம்ம இதயத்தில் தான் இருக்குது. இன்றைக்கி அந்த கல்வனின் காதலி படத்துலேருந்து அந்த காட்சியை பார்ப்போமா? வாங்க பார்ப்போம். கவிஞர்களின் கண் விருந்தான கொள்ளிட நதிக்கரையிலே பூங்குளம் என்ற ஒரு அழகான கிராமம். இந்த ஊரிலே 2 உயிர்கள் வாழ்ந்தன. ஒரு உயிர் முத்தையன், மற்றொரு உயிர் கல்யாணி. அன்பு ததும்பி ஆசைகள் மலரும் பிரேமை பூங்கொடியாக விளங்கினாள் கல்யாணி. இதயத்தின் பாசமும் இளமையின் துடிதுடிப்பும் கொண்ட வீர திருமகனாக உலவினான் முத்தையன். இவர்கள் இதய போராட்டத்தின் இன்ப ஓவியம்தான் இந்த கதை. அறத்திற்கே அன்பு சார்வென்ப அரியார் மரத்திற்கும் அதே துணை என்ற பொய்யாமொழியின் பொருளை விளக்கும் அனுபவ ஏடுகளாக விளங்கினர் முத்தையனும் கல்யாணியும். வெயிற்கே தனிகளுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, வெயிற்கே தனிகளுண்டு, வெயிற்கே தனிகளுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, வெயிற்கே தனிகளுண்டு.
கலசம் நிறைய அமுதுண்டு அமுதுண்டு வெயிற்கேற்ற நிழலுண்டு வீசும் தென்றல் காற்றுண்டு வெயிற்கேற்ற நிழலுண்டு தெரிந்து பாட நீயுண்டு தெரிந்து பாட நீயுண்டு பாட நீயுண்டு வெயிற்கேற்ற நிழலுண்டு வீசும் தென்றல் காற்றுண்டு வெயிற்கேற்ற நிழலுண்டு வெயிற்கேற்ற நிழலுண்டு வீசும் தென்றல் காற்றுண்டு வெயிற்கேற்ற நிழலுண்டு கல்யாணி, கடவுள் இந்த மலரை உனக்காகவே படைத்திருக்கிறார். இந்த மலரை எனக்கு சூட்டுவதற்கவே உங்களையும் படைத்திருக்கிறார். கல்யாணி, அத்தான் மோசம் நாங்களெல்லாம் கிராமத்துல நடமாட முடியாது போல் இருக்க. எல்லாம் நீர் உடுக்கிற இடங்காம இடம். தர்மவர்த்தா பிள்ளைவார், என்ன இவ்வளவு ஆவேசமா பேசுறீங்க? என்ன விஷயம்? விஷயம் ரொம்ப விபரீதமா போச்சு பிள்ளைவார். ஓய், நீர் கேட்டா கேள விட்டாவிடும். மாட்டுக்கு கொம்பு முளைச்சதுமே மூக்கணாங்கயிறு மாட்டி வைக்கணும் ஐயா, மூக்கணாங்கயிறு மாட்டி வைக்கணும். இல்லாட்டா கட்டுக்கிடங்காம காடு காடா சுத்திக்கிட்டு தான் அலையும். ஒண்ணும் புரியலையே, என்ன விஷயம்? எல்லாம பொண்ணு கல்யாணியை பத்தி தான் சொல்றேன். கல்யாணியை பத்தியா? ஆமா, ஆனா காலத்துல அந்த பொண்ணுக்கு கால் கட்டு போடாத உங்க குத்தம் ஐயா. ஓய், நீ கேட்டா கேளு விட்டா விடும். வாலிபத்துக்கு வியாதிக்கு வைத்தியம் பண்றதுல தாமசம் கூடாதுங்க, தாமசம் கூடாது. அட புரிய முடியாது சொல்லுங்க ஐயா, என்ன நடந்தது? நம்ம ஊர் பெரிய முதலியார் வீட்டுல கணக்கனார்காரையும் முரட்டு முட்டுங்க. அவனும் உங்க பொண்ணும் ஆத்தங்கரையில ஆடுறதும் பாடுறதும் சகிக்க முடியலங்கானும் ஜெயிக்க முடியல. முத்தையா, நீ இனிமே வேலைக்கு வர வேண்டாம், போயிடு. என்ன இப்படி சொல்றீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? பேசாத, தீமிரு பிடிச்ச கழுது. இந்த நடத்த கட்ட பசங்களை எல்லாம் இனிமே நான் வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு தயாரா இல்லை. நீ போயிடு. இனிமே முகத்திலேயே முடிக்க வேண்டாம். திடீர்னு இப்படி சொன்னீங்கன்னா நான் என்னங்க செய்வேன்? என்ன செய்யறது? பேசாம போய்கிட்டே இருக்கிறது. நடத்த கட்ட பசங்க. இந்த பாருங்க, வேலையை விட்டு போக சொல்றீங்க, ஆனா இந்த நடத்த கட்ட பையன் அப்படி இப்படின்னு சொல்றீங்களே, அது இன்னொரு தடவை சொல்லாதீங்க. உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன், போ. எங்கம்மா போயிருந்த இவ்வளவு நேரம்? இன்னைக்கு நீ எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு நான் சொல்லல. கொள்ளிட கரைக்கு போயிட்டு வந்தப்பா. அதுக்கு இவ்வளவு நேரமா? அந்த பக்கம் அவங்க எல்லாம் பார்த்திருந்தா என்ன நினைச்சிருப்பாங்க? எவங்க இல்லாப்பா என்ன நினைப்பாங்க? எதுக்காக நினைக்கணும்? கல்யாணி, அதிர்ஷ்ட தேவதை உனக்கு அருள் புரிஞ்சுட்டாமா. தாயில்லாத உன்னை விளக்க நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் கடவுள் படியாளந்துட்ட. என்னப்பா ஒண்ணுமே புரியலையே, எதுக்கா இவ்வளவு சந்தோஷம்? உனக்கு கல்யாணம். இந்த மாப்பிள்ளைய நம்ம அந்தஸ்துக்கும் குணத்துக்கும் தகுந்த மாப்பிள்ளை. கல்யாணி, லட்சாதிபதி தாமரோட பண்ணைய 400 வேலி நிலத்து எல்லாம் நல்ல விதமா தாம முடிவு பண்ணிருக்கேன். யார கேட்டப்பா முடிச்சிருங்க? இந்த விஷயத்துக்கு வேற யாரம்மா கேட்கறது? 4 பெரிய மனுஷனுக்கு சம்மதிச்சா நாமளும் சரின்னு சொல்ல வேண்டியதா? இதுக்கு சம்மதிக்க நான் பெரிய மனுஷன் இல்லப்பா. என்னம்மா நீயும் பட்டத்து பொண்ணுங்க பேசுற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்ட? நமக்கு ஒத்து வராதம்மா அந்த நாகரிகம் இல்ல. இது நாகரிகம் இல்லப்பா, உங்க பெண் எல்லாம் ஆளாக்கப்படுற. அப்போ உன் வாழ்வில் எனக்கு அக்கறை இல்லையாம்மா? இருந்திருந்தா இந்த மாதிரி அவசர முடிவுக்கு வந்துருக்க மாட்டீங்கப்பா. எனக்கே புத்தி சொல்றியா? இந்த தைரியம் உனக்கு எங்க இருந்து வந்தது? கோபிக்காதீங்கப்பா, உண்மையா சொல்றேன். நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த பரமேஸ்வரிய முத்தையனை பத்தி தானே சொல்ல போறேன். அவனும் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கிறத ஊர்ல பல பேர் எனக்கு நல்லா சொல்றாங்க. இதை என்னால சகிக்க முடியாது. இதுவரையில் வந்த ஜாதகம் எல்லாம் பிரயோஜனம் இல்லாம போச்சு. இப்ப நல்ல சந்தர்ப்பம் வந்திருக்குது. எந்த காரணத்தை கொண்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. அந்த அநாத பையன் முத்தையனுக்கு யார் இருக்கா? படிப்பு இருக்கா? பணம் இருக்கா? நடத்த கெட்ட பையன். ஊர்ல எல்லாரும் அவனை பத்தி இப்படிதான் சொல்றாங்க. அப்படி சொல்றாங்க அயோக்கிய பசங்க.
இவ்வளவு ரோஷம் வருது. அவன் நடத்தை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? உலகம் தெரியாத பொண்ணு. நீ அவனை மறந்துட வேண்டியதுதான். அவன் குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எப்போதுமே ராசி கிடையாது. அந்த முழாத பையில கட்டிக்கிட்டா நீ ஆயுசு பூராம அவஸ்தைப்படணும். போது நீ அம்மா இல்லாத பட்ட கஷ்டம். இது வரைக்கும் அம்மா இல்லாத கஷ்டப்பட்டேன். இன்னும் யாராவது இந்த கிழவனோட கஷ்டப்பட்டேன். அதான் உங்க முடிவு. சிவாஜி வந்து தொந்தி கிந்தின்னு சில ஜல்லிப்ப சசிட்டு இருப்பானுங்க. ஏதாவது தொந்தி இருக்கா அவருக்கு? வயசான காலத்தில் கொஞ்சம் அது வந்து வசதி வாய்ப்போடு வாழ்ந்தவர், நல்லா சாப்பிட்டவர். கொஞ்சம் வயசாகும்போது யாருக்குமே உழுவுறது தான். அப்போல்லாம் வந்து எங்கே இருக்குது அவருக்கு தொந்தி? இப்படி தான் ஒருத்தர் நல்ல ஆம்பளை, அழகான ஆம்பளை இப்படி தான் இருப்பான். அவருக்கு என்ன குறை? அந்த முகத்தில் அழகு என்ன, அந்த உடம்போட கை ஆர்ம்ஸ் பவர் என்ன, செஸ்டோட அந்த விங்ஸோட இது என்ன, விரிசல் என்ன, எங்கேயாவது தொப்பை இருக்கா? இவர் மாதிரி ஒரு அழகான ஹீரோ வந்து தமிழ் சினி ஃபீல்டில் இது வரைக்கும் கிடையாது. உண்மையாக சொல்லுவேன் நான், இதில் வந்து மாற்றமே கிடையாது. அதனால் இந்த மாதிரி அறியாமையில் பேசுகிறவனுங்க வந்து தொப்பை கிப்பன்னு பேசுகிறவங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து அவ்வளோதான் அப்படின்றத வந்து நம்ம நினச்சிக்கிட்டு சட்டை பண்ணாமல் போகணும். அதுதான் நம்மளோட இது. பாருங்கள், கருக்கலா தாமரப்பூ பறிச்சுக்கிட்டு போறிய யாருக்கு அப்பனே? தாமரப்பூ யாருக்குங்கிற கவலை தாத்தாவுக்கு எதுக்கு அப்பனே? என்ன தாத்தா நீ தாமரப்பூவை பறிச்சு கொண்டு போய் கொடுத்தாலும் என்னது? என்னடா உடம்ப காட்டுற? ஆயுசுல இந்த மாதிரி எத்தனை உடம்ப நான் பார்த்திருப்பேன். யோ பெரிய மனுஷா, நீ சரியான நெருஞ்சு முள்ளு பேர் வழியா. நீ சகுனி கூனி சனி பகவான் எல்லாரும் உங்ககிட்ட பிச்சை வாங்கினாங்கண்ணா. அதான்டா ஆட்டுக்கு வாழ ஆண்ட அளந்துதான் வச்சிருக்காரு. உன் குணத்தை தெரிஞ்சுதான் சித்தம்பரமுள்ள கல்யாணிய வேற ஒருத்தருக்கு கட்டி கொடுக்கறதால தீர்மானம் பண்ணிவிட்டாரு. பெரிய மனுஷன் பாக்குறேன். கல்யாணியை பத்தி பேசுறதுக்கு நீ யாருங்கடா? கல்யாணியை பத்தி பேசுறதுக்கு நான் யாரா? என்னோட யார் இருக்கிற கல்யாணத்தை பத்தி நான் இருக்கிறேன். நான் யார் யாரும் நாளைக்கு என்னப்பா இது? என்ன என்னங்க காலங்காத்தால என்ன கூப்பிட்டு வம்பிழுக்கிற அந்த கணக்கு பையன் யார் கிழவா? நீ கிழவ, உங்க பாட்டு கிழவா, உன் பாட்டு கிழவி, உன் பேரன் கிழவா, உன் பேச்சு கிழவி, உங்க பரம்பரையா கிழவங்கள பத்தி என்ன சொல்ல? மறுபடியும் ஏதாவது பேசுற கழுத்துல சுருக்கு மாட்டி இந்த ஆழவிழுதல் தொங்க விட்டுருவான். தொங்க விடுவேன். எல்லாம் ராமாயண காலத்துல பறக்க வேண்டியவங்க. அடிக்கிறதுக்கு மோரகட்டை ஒரு சமாச்சாரம் கேட்டீங்களா? என்னம்மா ஏத்த விட்டு ஆட்டுக்குட்டிக்கு 6 கால் உள்ள ஒரு கோழி குஞ்சு பிறந்திருக்கு, அதுதானே? இல்லைன்னா நம்ம கல்யாணிக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சான். உங்களுக்கு தெரியுமா? ஆமா. இப்ப அத பத்தி தான் எனக்கு கவலை. போய் உன் வேலையை பாருமா. அண்ணா அண்ணா, என்னதான் இருந்தாலும் இந்த காலத்துல பணம் தானே பெருசா இருக்கு. அது யாருக்கும் தெரியாது, நீ சொல்ல வந்துட்ட. நம்ம அப்பா அம்மா இருந்தா நம்ம இந்த கதிக்கு வந்திருப்போமா? உங்க முறப்பெண் கல்யாணம் தான் வேற இடத்துக்கு கல்யாணம் பண்ணிப்பாங்களா? நீ பேசிக்கிட்டே இரு, உன் பேச்சு முடிஞ்சோன்னு நான் வரேன். சாப்பிட்டு போங்கண்ணா. நீ சாப்பிடு, நான் வரேன். பானுமதி வந்து மிகப்பெரிய நடிகை. குரல்ல அவ்வளோ அழகாக பாடுவாங்க. தெலுங்குக்காரங்க, நடிப்பு அழகு. இவங்க நான் இப்போ போன வாரம் கேபிஎஸ் சொன்னேன் பற்றி, சுந்தராம்பாள் மகாகாளி அண்ணன் சிவாஜி சேர்ந்து நடித்து சந்தோஷப்பட்டாங்க. அது பானுமதியெல்லாம் சிவாஜி கூட வைக்கணும்னா அவ்வளோ. அவங்க அண்ணன் சிவாஜி இறந்தப்போ அன்னையில் வந்தாங்க. செலுத்தப்பெல்லாம் நான் பக்கம் நின்றுட்டு இருந்தேன். அம்மா கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு தான் போனாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி அண்ணன் சிவாஜி வந்து இவங்க கம்மி தான். ஆனால் அவர் கூட நடிக்கும்போது அப்படி ஒரு நடிப்பை காட்டுவாங்க. படம் எல்லா படமும் ஹிட்டு. இதே எம்ஜிஆர் கூட நடித்தது நாடோடி மன்னனில் அப்போவே தகராறு வந்துருச்சு. மிஸ்டர் எம்ஜிஆர்னு தான் இவங்க கூப்பிடுவாங்க. மற்ற யாரும் அப்படி கூப்பிட மாட்டாங்க. இவங்க மட்டும்தான் அப்படி கூப்பிடுவாங்க, மிஸ்டர் எம்ஜிஆர்னு. அந்த நாடோடி மன்னனில் கொஞ்சம் இது பண்ணோன்னே, சரி மிஸ்டர் எம்ஜிஆர் வச்சுக்கிங்க, உங்களோட இதை போதும், உங்களோட சங்காத்தியமே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது மாதிரி ஒரு பெரிய நடிகை. அண்ணன் சிவாஜி கூட கடைசி வரைக்கும் நல்லா நட்போடு இருந்தாங்க. அவர் மறைஞ்சதுக்கும் வந்து மரியாதை செலுத்திட்டு போனாங்க. நீ எதுக்காக இங்க வந்த? நீங்க எதுக்காக வந்தீங்க? என் விதியை நினைச்சு அழ வந்தேன். நானும் அதுக்காக தான் வந்தேன். இனிமே நீ அழ வேண்டியதில்லை. நீ பணக்காரி, நான் ஏழை. எல்லாம் தெரியும் கல்யாணி. பணக்கார மாப்பிள்ளை கிடைச்சோன்னு உங்க அப்பாவை போலவே உன் மனசு மாறிட்டு. இல்ல அத்தா, அப்பாவின் திடீர் முடிவை கேட்டது என் தலையை வெடித்து விடும் போல இருந்தது. அந்த வேதனையில இருந்து தப்பி ஓடி வந்திருக்கேன். சமாதானம் போதும்.
இனிமே நீங்க நிக்காத, போ, போயிடு. அத்தான், நாம் சாவகாசமாக சண்டை போட்டுக் கொள்ளலாம். இப்ப சீக்கிரம் புறப்படுங்க. எங்க? இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போய்விடலாம். என்னை பாருங்க, இந்த நகைகள் எல்லாம் உங்களுக்காக தான் போட்டுக் கொண்டு வந்தேன். இப்படியே போய் கப்பல் ஏறுங்க. அருமையான யோசனை. நாம இப்படியே போயிடலாம். அபிராமியின் கதி? காலம் வரும்போது அவளை யாராவது வந்து கல்யாணம் செய்து கொண்டு போகட்டும். முதல்ல நாம் இந்த ஊரை விட்டே போயிடணும். அவசரமான அபாயகரமான யோசனை. ஏன், உங்களுக்கு தைரியம் இல்லையா? தைரியத்திற்கு பஞ்சமில்லை கல்யாணி, அதோடு கொஞ்சம் தன்மானமும் இருக்கிறது. அப்படின்னா நான் சொன்னபடி கேட்க மாட்டீங்களா? இப்போது முடியாது. ஏன்? என் லட்சியம் முடிவு வரை இதெல்லாம் தலையிட மாட்டேன். அந்த பாழா போன லட்சியம் தான் என்ன சொல்லுங்களேன். என் தாயார் இறக்கும் போது அபிராமியின் திருமணம் முடிவரை நான் கல்யாணம் செய்து கொள்வதில்லை என்று சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். அபிராமி அபிராமி அபிராமி, சதா இதேதானா? தங்கைக்காக எத்தனை காலம் நீங்கள் இப்படி கஷ்டப்படுவது? அதுதான் என் கடமை, இன்பம் எல்லாம். என்னை தவிர அவளுக்கு வேறு யாரும் இல்லை. என் தாய்க்கு கொடுத்த வாக்கை மீற மாட்டேன். ஏதோ சந்தர்ப்பவசத்தால் ஏழையாகி விட்டதற்காக என் குடும்ப கௌரவத்தை நாசமாக்க மாட்டேன். அப்படியானா இப்போது என்னோடு புறப்பட மாட்டீங்களா? பரம்பரையிலே இல்லாத பழக்கம். இன்று உன்னை திருடனை போல் நான் அழைத்து போய்விட்டேனானால் நாளை உலகம் என்ன சொல்லும்? இன்று நான் அவசரப்பட்டு விட்டேனானால் நாளை அபிராமி என்பது என்ன ஆகும்? அதெல்லாம் பிறகு யோசிக்கலாம். இப்போது புறப்படுங்களேன் சார். ஏற்கனவே இந்த பூங்குளம் எனக்கு முரடன் என்ற பட்டத்தை கட்டி இருக்கிறது. இன்னும் திருடன் என்ற பட்டத்தையும் வாங்கிக் கொள்ள சொல்கிறாயா? உங்க கல்யாணியை தானே திருடுங்க, இதுல என்ன தவறு? முடியாது. முரடன் என்பதை பொறுத்துக் கொண்டே திருடன் என்பதை சகிக்க மாட்டான் இந்த முத்தையன். மேலும் என் தங்கைக்கு கல்யாணமாகும் வரை நான் இதிலெல்லாம் தலையிட மாட்டேன். நிச்சயமாகவா? சத்தியமாக. அப்படியான அபிராமிக்கா என்ன மக்கள் விட போறீங்களா? இல்லை கல்யாணி, அபிராமி என் ஹிருதயம், நீ என் பார்வை. என் வாகனத்திலே அபிராமி ஒரு சூரியன், நீ சந்திரிகை. உங்கள் முடிவு? நீ வீட்டுக்கு போ. உலகமே பணத்துக்கு அடிமை. நீந்த தெரியாத பொருளை கடலின் அலைகள் ஒதுக்கி கரையிலே சேர்த்து விடுகின்றன. பணம் சேர்க்கப்பட்டவனை இந்த பாடம் தன் கொடுமை காலிலே புனிதித்து துவைத்து குப்பையிலும் கேடாக்கி விடுகிறது. பணம் பணம் செய்ய வேண்டும். அப்போது கேவலம் ஆகி விடுகிறார். என்னிடத்தில் பணம் இல்லாத காரணத்தால் தானே உன் தந்தை என்னை அலட்சியப்படுத்தினார், என்னை வேலை இல்லாதவன் ஆக்கினார். காலம் இப்படியே போய்விடாது. இருக்கட்டும், எங்களுக்கும் நல்ல நிலைமை வரும் என்று நம்பித்தான் இருக்கிறேன். அப்போது எல்லோருக்கும் சரியான பாடம் கற்பிக்கிறேன். மற்றவங்களை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? எனக்கா யோசிக்க வேண்டாமா? உனக்காக நான் கல்வனாக முடியாது. நாணயமில்லாதவனுடைய தங்கை என்ற பழிச்சொல்லை என் அபிராமிக்கு நான் தேடி வைக்க நாணயமில்லாதவனுடைய தங்கை என்ற பழிச்சொல்லை என் அபிராமிக்கு நான் தேடி வைக்க மாட்டேன். அபிராமி அபிராமி அபிராமி, நம் வாழ்வுக்கே ஒரு யமனாக வந்து விட்டார் அந்த பாவி. அதிக பிரச்சனை. என் தங்கை தாயத்த பெண், அவளையா பாவி என்று சொன்னார். இந்நேரம் வேறு யாராவது சொல்லி இருந்தால் சரி போ. உனக்கு எனக்கு வெகு தூரம். நீ அந்த கிழவனையே கல்யாணம் செய்து கொண்டு சுகமாயிரு. போ. இந்த வார்த்தை சத்தியம்தான். போ, போய்விடு. உங்களை போன்ற தைரியம் இல்லாத போயை நம்பதை விட எவ்வளவு பொருத்தம் பாத்தீங்களா? அபிராமி, புறப்படுமா. எங்கன்னா எங்கேயாவது போகலாம். இந்த பூங்காத்தையே விட்டு தொலைஞ்சா சரி. கல்யாணம் முடிஞ்சது போலாம்னா, கல்யாணம் அன்னைக்கு வச்சுக்கோங்க. புறப்படுனா கல்யாணியா? கல்யாணம். அபிராமி, அபிராமி, அழ்வாதம்மா, உயிரே அண்ணா, எந்த ஊருக்குன்னா? திருப்பரங்கோயிலுக்குமா. எந்த திருப்பரங்கோயில்? அப்பா இந்த தெப்ப திருவிழாவுக்கு போனோம் அந்த ஊர் தானே? ஆமாம்மா. கொடராசனத்துல ஏறி சுத்திக்கிட்டு மறி குழந்தை மிட்டாய் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அந்த ஊர் தானே? ஆமாம்மா, அந்த மிட்டாய் வாங்கிட்டு வந்தவன் அந்த ஊர் தான். இந்த சனியம் முடிச்ச பூங்குளத்துக்கு இனிமே வர வேணாம். இங்க உள்ள பீடைங்க முகத்திலையும் முடிக்க வேணாம். இந்தம்மா, இதெல்லாம் பெட்டிக்குள்ள வச்சு அடுக்கு. நான் போய் வண்டி கொண்டுட்டு வந்தாங்க. அண்ணா, பள்ளி சொல்லுது நல்ல சகுனம். அப்படியாம்மா? அந்த பள்ளியையும் பிடிச்சி பெட்டிக்குள்ள போட்டு கூட்டு போற இடத்துல எல்லாம் நல்ல சகுனம் சொல்லிக்கிட்டே இருப்போம். என் பொண்ணோட முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு. சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க. தஞ்சாவூர்ல பட்டாளத்துக்கு ஆள் எடுக்கிறாங்களாம், அதுல போய் சேரு. பட்டாளத்துல சேரலாங்க. பட்டாளத்துல சேர்றதோட குடும்ப நிலை இடம் கொடுத்துருங்க. ஓஹோ, பெரிய குடும்பி போல இருக்கு. இல்லைங்க, ஒரே ஒரு இதெல்லாம் பேசாத, போ வெளியே. போ, போ. என்னடா முறைக்கிற? போடா வெளியே. என்னய்யா, இந்த மாதிரி ஆண்களை நீயே பதில் சொல்லி அனுப்புறதா? என்கிட்ட வர சொல்ற. ஆகட்டுங்க. என்ன ஆகட்டும்? இல்லைங்க, இனிமே ஆகட்டும். சரி சரி, நான் வெளியே போகணும், வண்டியை கொண்டாடு. உத்தரவுங்க. இங்க வாமா. நீ யாரு? ஏன் இங்க தனியா இருக்கிற? அம்மா, நாங்க இந்த ஊருக்கு புதுசு. அண்ணாவும் நானும் தான் வந்திருக்கோம். அண்ணா வேலை தேட போயிருக்காரு. எங்களுக்கு இந்த ஊர்ல யாரையுமே தெரியாது. இங்க தனியா இருக்க கூடாதுமா. அபிராமி, இவர்தான் எங்க அண்ணா. வாங்க தம்பி, தங்கச்சி எல்லாம் சொல்லிட்டு
வேலை கிடைக்கிற வரைக்கும் எங்க வீட்லயே நீங்க 2 பேரும் இருக்கலாமே. ரொம்ப சந்தோஷம்மா. வாங்க. ஏய்யா இந்த பொண்ணு யாரையா புதுசா இருக்க? காலையில நம்ம கிட்ட வேலை கேட்க வந்தானே, அந்த பயலோட தங்க போல இருக்கு. அடடே, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் வேலை கொடுத்துருப்பேனே. சரி சரி, நீ போய் அவங்களை எப்படியாவது சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துரு. ஏஜமா வா தம்பி. ஏஜமா தம்பி ரொம்ப நல்ல தம்பி. நேத்தே நினைச்ச முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சு. ஆமாங்க ஏன் தம்பி, நான் கோபமா இருக்கும் போதா வர்றது? நீங்க அப்படி இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேங்க. ஆமாங்க. இப்போ இப்ப அதெல்லாம் ஒண்ணு. சரி, உன் பேர் என்ன? முத்தையன். எந்த ஊரு? பூங்குளம். உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? தாய் தகப்பனார்லாம் சின்ன வயசுலயே காலம் ஆயிட்டாங்க. செத்தவங்களை பத்தி என்னப்பா, இருக்கிறவங்களை பத்தி சொல்லு. ஒரே ஒரு தங்க, அந்த பொண்ணுதான் எனக்கு எல்லாம். அது நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானுங்க இவ்வளவு கஷ்டம். உங்க அண்ணன் கூட என்கிட்டதான் வேலை பார்த்துட்டு வர்றோம். அப்படியா? உட்காருங்க உட்காருங்க. பாதம் இல்ல பாதம் இல்ல. என்ன நானு நீ போகும்போது எங்க போறேன்னு கேக்குற? வேலம்பாடி கிராமத்துக்கு போய் பகுதி பணத்தை வசூல் பண்ணிட்டு வர சொன்னாரு தங்கு பிள்ளை. நான் இப்பதான் வசூல் பண்ணிட்டு வர்றேன். நீ இப்பதான் வசூல் பண்ணிட்டு வர்றியா? இன்னைக்கு என்ன போய் சொன்னா? சரியான ஆளியாவ. சரி சரி, நீ மடத்துக்கு போ, நான் வீட்டுக்கு போறேன். உன் அண்ணன் என்கிட்ட 500 ரூபாய் திருடிட்டான். நான் உனக்காகவே மன்னிச்சுட்டேன். அவன் என் பணத்தை திருடனான், நீ என்னையே திருடிட்ட. அவனும் திருட, நீயும் திருட. அபிராமி, அன்னைக்கு உன்னை பார்த்தேன், உங்க அண்ணனுக்கு வேலை கொடுத்தேன். இன்னைக்கு உன்னை பார்க்க வந்திருக்கேன், உனக்கு ஒரு மெத்த வீடு தர்றேன். உன் முத்து சிரிப்புக்கு 10 ஏக்கர் நஞ்சை எழுதி வைக்கிறேன். அபிராமி, வேற யாரு மேலேயும் நான் இவ்வளவு பிரியப்படலையே. அபிராமி, அபிராமி. நீ பெரிய மனுஷனா? எங்க அந்த அயோக்கிய? யாரு யாரு? இங்க வரலையே, அவரை இன்னைக்கு பார்க்க முடியாது. உள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கானா? இல்லப்பா, நான் சொல்றத கேளு. மணியம், என் கூட வாய்யா. பண்டார சொன்னதைய பார்த்து இந்த பயலை பத்தி சொல்லி வைக்கணும். என்ன சொல்ல போறப்பா? எங்க வீட்டுக்குள்ள வந்து அக்கிரமம் பண்ணிட்டாயா. கார்னர் பிள்ளையா? என்ன செய்தாரு? என் தங்கச்சி கிட்ட அதெல்லாம் ஏன்பா அம்பலப்படுத்துற? வீட்டுல நடந்ததை எதுக்காக வெளியில விளம்பரப்படுத்தணும்? நீங்க எல்லாம் மனுஷன் இல்ல? அவன் அடக்கிறதுக்கு உங்களால முடியல? இது பெரிய இடத்து விஷயம்பா, மெதுவா தான் கண்டிக்கணும். அடச்சி, உணர்ச்சி இல்லாத பிண்டங்கள், நன்மைக்கு தீமைக்கு வித்தியாசம் தெரியாத நாசக்கார கூட்டம், அக்கிரமம் செய்யறவங்களை கண்டிக்காம அவங்க சொல்றபடியெல்லாம் தலையாட்ட ஆட்டுமன்ற பசங்க. சரி இருக்கட்டும், இன்னைக்கு 2ல 1 தெரியாம இந்த இடத்தை விட்டு நான் நகர போறதில்லை. 1, 4 பேருக்கு முன்னாலே அவன் மன்னிப்பு கேட்டு திருந்தணும். இல்ல அவன் இந்த ஊரை விட்டே விரட்டணும். தம்பி, வீணா கோபிக்காத. பதறினா எல்லாம் செதறி போயிடும். போகணும். இவன் தான் பிடிங்க. டாய், பிடிங்க பிடிங்க பிடிங்க. ஐயா, இந்த கால்வார் பிள்ளை எங்க வீட்டுல வந்து அக்கிரமம் பண்ணிட்டாங்க. பத்திங்களா போய் கேட்டு தோடிக்கிறதாங்க. அட பாவி, எல்லாரும் வந்து பேசலாம் வாப்பா. சொக்கா சாமி, என்னை விட்டுட்டு எங்கப்பா போயிட்ட? என்னங்க சாமி, 2 நாளா உங்களை தானே சாமி நான் தேடிக்கிட்டாலே. என்னை விட்டு எங்க சாமி பிரிஞ்சு போயிட்டீங்க? சொக்கா, என் தங்கச்சியும் பார்க்க முடியல. இந்த பாழு உலகம் எனக்கு திருடங்கிற பட்டத்தை வேற கட்டிட்டுது. இனிமே நான் என்னப்பா செய்வேன்? சாமி, தங்கச்சி மாலை பத்தி கவலைப்படாதீங்க சாமி, எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். சாமி, என்ன பாருங்க, நான் அனுபவிச்சவன் சொல்றேன். என் ஆயுசுலயே 3/4 வாசி ஜெயில தானுங்க இருந்திருக்கேன். நீங்க திருடுனீங்களோ இல்லையோ, ஒரு தரம் ஜெயில இருந்தாச்சு இல்ல. இன்னுமே நீங்க 1000 தான் யோக்கியமா நடந்தாலும் இந்த உலகம் நம்மளை வாழ விடாது சாமி, வாழ விடாது. நான் சொல்றதை கேளுங்க. சாத துணிஞ்சவனுக்கு சமுத்திரம் முழங்காத ஆளுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்லை சாமி, நிமிர்ந்து நில்லுங்க, நான் இருக்கேன். கல்வனின் காதலி, அதில் வந்து இப்போ அண்ணனோட இதை பார்த்தீங்களா, அந்த துடிப்பான நடிப்பை. இவர் வந்து பராசக்திக்கு வந்து அழைப்பு வந்து ஏரோப்ளேனில் போய் அதுக்கப்புறம் அங்கே மேக்கப் டெஸ்ட்லாம் எடுத்து இவரை தான் ஹீரோவாக போடணுன்னு பெருமாள்தொழியார் சொல்லி படம் வந்து ஒரு 24 ஹவர்ஸில் சூப்பர் ஸ்டார் ஆன நடிகர் திலகம் சிவாஜி. அதன் பிறகு வருஷா படங்கள் பார்த்தீங்கன்னா குமிஞ்சுது அவருக்கு. டைரக்டர்ஸ்லாம் வந்து போட்டி போட்டுக்கிட்டு இவரை வந்து ஒவ்வொரு வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சாங்க. இது 25வது படம் கல்வனின் காதலி. அந்த பராசக்தியோட கொஞ்சம் சதப்பிடிச்சிருப்பார் உடம்பு இந்த சந்தோஷத்தில். இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அப்படியே போவோம்.
அப்படியே வரிசையாக எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் படமாக கிட்டத்தட்ட 100 படம் நவராத்திரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் எல்லா விதமான கதாபாத்திரத்தையும் அதுக்குள்ளே முடிச்சிட்டாரு. எப்படி அப்பாவா, பையனா, வயசான ரோலு, ஊமையா, டபுள் ரோலு, ட்ரிபிள் ரோலு, இது கிட்டத்தட்ட ஒரு 9 ரோல் நவராத்திரி, ஐயரா, மாதிரி டாக்டரா, என்னென்ன இன்ஜினியரா, என்னென்ன கதாபாத்திரம் இருக்கோ அவ்வளோமே 100 படத்துக்குள்ளே முடிச்சிட்டாரு. அவரோட சகாப்தம் முடிஞ்சிருச்சு. 100க்கு மேலே வந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கொஞ்சம் மாற்றி கதையை அப்படி தான் கொண்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணவர். அவ்வளோ ஆஃபர் அவருக்கு. அதாவது 24 ஹவர்ஸில் 20 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணவர். 4 மணி நேரம் தான் அவருக்கு ரெஸ்ட்டு. 3 ஷிஃப்ட் போட்டு ஒவ்வொரு ஸ்டுடியோலையும் அவருக்கு ஒரு ரூம் தனியாக வச்சுருப்பாங்க. எந்த ஸ்டுடியோவில் என்ன படத்துக்கு ஷூட்டிங் போகிறாரோ அங்கே போயிட்டு எல்லாம் மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு டக்குன்னு அங்கே போயிடுவார். அந்த மாதிரி ஒரு படம் ஷூட்டிங்னா அந்த டைமுக்கு half அன் ஹவர் முன்னாடியே போய் உட்காந்துருவார். அப்படி ஒரு பயங்கரமான ஒரு தொழில் பக்தி. அதோட தெய்வம் வந்து கலை தெய்வம் வந்து அவர் கூட குடி இருந்துச்சு. அதனால தான் அவருக்கு கடைசி வரைக்கும் வாய்ப்பு இருந்துச்சு. கடைசி வரைக்கும் கிங்காகவே இருந்தார். எவனையும் வந்து பீட் பண்ண விடலை. அதுவும் இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிகராக ஆளே கிடையாது. எம்ஜிஆர்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார். அதாவது சிவாஜிக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1936 நடிக்க வந்த எம்ஜிஆர் 1952 தான் சிவாஜி பராசக்தியில் நடிக்கிறாரு. அது வரைக்கும் எம்ஜிஆர் பேர் பெருசாக கிடையாது. சிவாஜி நடித்து பராசக்திலாம் பிரபலமாக ஓடி சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கப்புறம் மெதுவாக அப்புறம் எம்ஜிஆர் படம் 1, 2 ஓட ஆரம்பிக்குது. அப்பவும் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஈக்குவலாலாம் கிடையவே கிடையாது எம்ஜிஆர். அப்படியே சும்மா வந்துட்டு அப்படியே பார்க்க நடிச்சுட்டு போயிட்டு இருப்பாப்புல. இவர் மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டைரக்டர்ஸும் அவரை பயன்படுத்தலை. ஏன்னா தனோன்னு தான் போயிட்டு இருந்தார். அவருக்கு போட்டியே கிடையாது. அதன் பிறகு அவர் கட்சின்னு திமுகவில் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த பிரபலயம் ஆகிட்டார். பிரபலயமாகி பரங்கிமலையில் ஒரு தொகுதியை கொடுத்து எம்எல்ஏ ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து குண்டடியில் பட்டோன்னே அது ஒரு பெரிய சிம்பதி மாதிரி கிரியேட் ஆகி அப்புறம் தான் அவர் அப்படியே இவருக்கு ஈக்குவலாக வந்தார். அதுக்கு முன்னாடிலாம் சிவாஜி மட்டும்தான் தனிக்காட்டு ராஜா. எம்ஜிஆர் பெரிய போட்டியாக வந்ததுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா சிவாஜிக்கு தான் படங்கள் நிறையா வருஷத்துக்கு வரும், நல்லா ஓடும். எம்ஜிஆருக்கு 1, 2 படம் தான் வரும். அதில் ஒன்று ஓடும், ஒன்று ஃபெயிலியர் ஆகும். இப்படி தான் இருக்கும். அது மாதிரி சிவாஜி கொடி கட்டி பறந்தவர். அதன் பிறகு வயசான காலத்துலேயும் அவரை அடிச்சிக்க முடியல. முதல் மரியாதை படம் வரும்போதெல்லாம் ரஜினி, கமல்லாம் கொடி கட்டி பறந்துட்டு இருக்காங்க சினி ஃபீல்டில். இருந்தாலும் அவர் தனியாக ஒரு ட்ராக் போட்டு அடித்தார். படம் சில்வர் ஜூப்ளி. அந்த மாதிரி நடிப்பெல்லாம் நடிக்க முடியுமா? முதல் மரியாதையில் கடைசியில் அந்த ஒரு 5 நிமிஷம் தியேட்டரே அமைதியாக இருக்குமே, பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்குமே, குண்டூசி விழுகிற சத்தம் கூட கேட்காம இருக்குமே. அதெல்லாம் யார் செஞ்சா? அந்த சாதனையெல்லாம் யார் செஞ்சா? சிவாஜி தான் செஞ்சார். காரணம் என்னன்னா கலை சரஸ்வதி அவர் கூட இருந்தாங்க. இவ்வளோ சின்சியராக ஒரு தொழிலுக்கு மதிப்பு கொடுக்குற ஆளுக்கு நம்ம கூடயே இருந்து அவரை கடைசி வரைக்கும் அவரை வந்து நம்ம கொடி கட்டி பறக்க வைக்கணும்னு தான் பறக்க வச்சாங்க. நல்ல புகழோடு வாழ்ந்தார். பெரிய சரித்திரம்லாம் பண்ணார். மிகப்பெரிய பெரிய கலைஞர்களெல்லாம் பார்த்த ஒரு வாழ்க்கையில், பெரிய பெரிய விவிஐபிஸ் எல்லாம் பார்த்த ஒரு வாழ்க்கையில் எல்லாம் ஓரளவுக்கு ஆடி அடங்கி கடைசியாக அந்த 73.5 வயசு 75 ஜூப்ளி, பிளாட்டினம் ஜூப்ளி கொண்டாடணும்னு ஆசையாக எல்லாம் ஏவிஎம் சரவணா எல்லாம் ராம்குமார் அண்ணன்ட்ட பேசி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிற நேரத்தில் திடீர்னு அந்த மரணம் வந்து அவரை தழுவிடுச்சு. அப்படியே நல்லபடியாக போயிட்டார். அந்த ஊர்வலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்சு யாருக்கும் அவ்வளோ பெரிய ஊர்வலம் இல்லைங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் சிவாஜிக்காக சொல்லலை. கூட நான் முதல் நாள்லேருந்து நிற்கிறேங்க 2 நாளாக. கொண்டு போகும்போது எப்படி போனார் தெரியுமா? ஐயோ ஐயோ ஐயோ, அதை நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க, நான் நேரில் பார்த்தோம். எப்படி இருக்கும்? இவ்வளோ கூட்டம். அப்படியே அமைதியாக போகுது ஊர்வலம். போய் அவரை சிறப்பாக போய் அவர் இது பண்ணாங்க. என்ன அவரை ஒரு அடக்கம் பண்ணியிருந்தால் அது ஒரு இடமா நம்ம நினைவு இடமா வச்சு நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். அதுக்கு வந்து பாக்கியம் இல்லாமல் போயிட்டோம். அது கைட் பண்ணுறதுக்கும் சரியான ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். அவரோட தலையெழுத்து பரவாயில்ல. இன்றைக்கி இந்த அற்புதமான ஒரு படத்தை பார்த்தோம். வார வாரம் நல்ல நல்ல படமாக பார்ப்போம். அடுத்த வாரம் இன்னொரு நல்ல படத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆஹா